வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் கரி வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபியோட பேர் எக் வெஜிடபிள் ஃப்ரிட்டாட்டா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோ நல்லா தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஷேப் வேணால் இருக்கலாம், பட் ஆனால் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கேரட் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி ஃபார் கார்னிஷிங். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பன்னீர் க்யூப்ஸு, இதுவும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது மொசரல்லா சீஸ் ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். அதோடையே சீஸ் ஸ்லைஸும் எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் வெறும் மொசரல்லா சீஸ் மாத்திரம் போட்டு பண்ணலாங்க. அடுத்தது கொஞ்சமாக கேப்சிகம், ஒரு ஹாஃப் கேப்சிகமும் கொஞ்சமாக கார்ன் எடுத்திருக்கேன். இது ஒரு ஹாஃப் கப் வரும். அடுத்தது இதுக்கு வேண்டிய மசாலா பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதுதான் நம்மளோட மசாலா. இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது மசாலா போடுற விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்ம போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு 6 முட்டை, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன் நான். ஸ்பைசஸ் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வெறும் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிஸா சீசனிங் இல்லை ஆரிகேனோ இருந்துச்சுன்னா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கார்லிக் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து க்ரஷ் பண்ணின கார்லிக் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் நிறைய காய்கறி நம்ம சேர்த்துக்கிறனால இதை ஒரு ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ப்ரன்ச்சாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் விருப்பப்பட்ட காய்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த ஹாஃப் டீஸ்பூன் ஸ்பைஸ் பவுடரும் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம லைட் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து லைட் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க அந்த ஸ்பைசஸோட. இப்போ மற்ற காய்கறிலாம் நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் கார்ன், அதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கேரட்டையும் மேலே தூவிடுறேன். இது ஒரு ஹாஃப் கேரட் துருவி வச்சுருந்தேன், அதையும் நான் மேலே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டுடலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம். இதுக்கு இந்த காய்கறி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. எந்த காய்கறி உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த காய்கறியை போடலாங்க நீங்கள். இது என்கிட்ட இருக்கிற காய்கறியை நான் வச்சு பண்ணுறேன். நீங்கள் மஷ்ரூம் இல்லை பாலக் இருந்ததுன்னா கூட அதில் போடலாம். என்ன காய்கறி உங்கள்கிட்ட இருக்கோ அது நீங்கள் போடலாம். ஸோ இப்போ நம்ம காய்கறி அந்த பன்னீரெல்லாம் போட்டுட்டோம். அதுக்கு மேலே நான் திருப்பி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு கார்லிக்கை வந்து க்ரஷ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஸ்பைசஸோட. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அந்த ஸ்பைஸோட ஸ்மெல்லும் நல்லா வருது. இப்போ நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், நம்மளோட காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்ல ஸ்மெல்லு வருது. இந்த ஸ்டேஜில் நான் அடித்து வச்சுருக்க முட்டையை நான் ஊற்றிடுறேங்க. இதில் நான் 6 முட்டை எடுத்திருந்தேன். ஸோ அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நுர வர மாதிரி பீட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஃப்ரிட்டாட்டா நல்லா ஃப்ளஃபியாக வருங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் அந்த சீஸ் ஸ்லைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். வெறும் மொசரல்லா சீஸ் மாத்திரமே வச்சு நம்ம பண்ணலாம். பட் நான் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் சீஸ் ஸ்லைஸும் வச்சு பண்ணுறேன். இப்போ நான் மொசரல்லா சீஸை வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். நம்ம பீட்சாக்கு எப்படி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ப்ரன்ச்சாகவும் சாப்பிட்லாங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம சீஸால் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிடலாங்க. உங்களுக்கு என்ன டாப்பிங் வேணுனாலும் நீங்கள் வந்து மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் டாப்பிங் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே. நான் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளோட எக் வெஜிடபிள் ஃப்ரிட்டாட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லான நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாத்திரத்துலேருந்து அப்படியே விட்டு வருது பாருங்கள். இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ஸ்டஃபிங்லாம் கீழே இருக்குது, மேலே சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பசங்கள்லாம் கண்டிப்பாக இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.